ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஆண்டனி விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெயில் ஓஎஸை விர்ச்சுவலாக எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனுடைய இன்ட்ரொடக்ஷனை பார்த்துடலாம். ஸோ டெயில் ஓஎஸ்ன்னு சொல்கிறது லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ரொம்ப போர்ட்டபிள். ஏன்னா இதனோட கெப்பாசிட்டி ஜஸ்ட் 1 GB தான். எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இவ்வளோ கம்மியான கெப்பாசிட்டி இருக்காது. அதனால இது ரொம்ப ரொம்ப போர்ட்டபிள் அண்ட் இது ரொம்ப எஃபிஷியன்ட். ஏன்னா இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த அப்ளிகேஷன்ஸை நம்ம வேறு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ட்ராக்கிங் சொல்கிற எந்த ஒரு ப்ராசஸும் இருக்காது. அது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விண்டோஸில் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறீங்க. அதில் நீங்கள் ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணுறீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு ஒரு டேப் இருக்கும். அதில் நம்மளுடைய லைஃப் டைம் ரெக்கார்ட்ஸே இருக்கும். அது மூலமாக யார் வேணாலும் நம்மளால் என்ன பண்ணலாம், ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே நீங்கள் ஒரு டேட்டா ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, டேட்டா எல்லாமே எரேஸ் ஆயிரும். ஸோ எவ்ரி டைம் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கவே இருக்காது. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறீங்க இந்தியாவிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது டைனமிக் ஐபி அட்ரஸ் மூலமாட்டு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துலேருந்து என்ன டேட்டா சர்ச் பண்ணுறீங்கன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவிலேருந்து சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யூஎஸ்ன்னு காட்டும். அது எல்லாமே நான் உங்களுக்கு டெமோவாக காட்டுறேன். அட் த சேம் டைம் இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டர்பர்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் கம்யூனிகேஷன். அட் த சேம் டைம் கீபாஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் நம்ம ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இது மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கிறது மாதிரிலாம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்கும். யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. ஈவன் ஹேக்கர்ஸால் கூட இதை ட்ராக் பண்ண முடியாது. தென் எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரியே இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, லிப்ரி ஆஃபீஸ்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு ஆனியன் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான அப்ளிகேஷன்ஸை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்ம விர்ச்சுவலாக தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் பெட்டரான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் விர்ச்சுவலாக யூஸ் பண்ணுறதுனால இது ஹார்ட் டிஸ்க்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணவே பண்ணாது. எப்போதுமே இது வந்து ரேமை மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் விண்டோஸில் வந்து கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பாஸ்வேர்ட் மேனேஜர்லாம் யூஸ் பண்ணுறீங்க. அந்த பாஸ்வேர்ட் மேனேஜர் எப்போதுமே வந்து சேஃப்டி கிடையாது. நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து அது ஸ்டோர் பண்ணுது. அது மூலமாக ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். பட் இங்கே நம்ம கீபாஸ்ன்னு சொல்கிற அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ஒரு மூவி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்ஸி வெப்சைட்ஸ் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும். பட் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஈஸியாக டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ண முடியும். ப்ராக்ஸி வெப்சைட்ஸ் தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார் ப்ரௌசர். ஸோ கூகுள் க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ் மாதிரியே டார் ப்ரௌசர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் இருக்குது. அந்த ப்ரௌசரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, எந்த டேட்டாவும் ஈஸியாக சர்ச் பண்ணலாம். ப்ராக்ஸி சொல்கிற ஆப்ஷனே கிடையாது. எல்லாமே டைரக்ட் ஆக்சஸ். ஸோ சீக்ரெட்டான கம்யூனிகேஷன், ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான கம்யூனிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் ஓரியன்டான கம்யூனிகேஷன், தென் கவர்மெண்ட் ஓரியன்டான கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து இந்த டார் ப்ரௌசர் மூலமாக தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ அதில் டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ டெயில்ஸ் ஓப்பன் ஆயிரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கீழே ட்ராக் பண்ணுங்கள். இல்லை கேட்டு டெயில்ஸ் 4.22 இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த 3 ஆப்ஷனுமே சூஸ் பண்ணாதீங்க. நம்ம விர்ச்சுவலாக தான் ட்ரை பண்ண போகிறோம். அதனால ஃபார் விர்ச்சுவல் மிஷின் ஐஎஸ்ஓ இமேஜ் அதை கொடுங்க. தென் இந்த டவுன்லோட் டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.1 GB தான். ஓகேவா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் திரும்ப டவுன்லோட் பண்ணல. ஓகேவா, இந்த ஒன்று மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் போதும். ஆல்ரெடி நான் விர்ச்சுவல் பாக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துக்குங்க. தென் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் அந்த ஃபைலை. ஸோ இதான் அந்த ஃபைலு, ஐஎஸ்ஓ ஃபைலு. இதனோட கெப்பாசிட்டி ஜஸ்ட் 1.1 GB தான். இப்போ நான் விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் நியூ கிளிக் பண்ணுங்கள். தென் டெயில்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இப்போது இதனுடைய டைப் பார்த்தீங்கன்னா லினக்ஸு, அதை சூஸ் பண்ணிவிட்டு வேர்ஷன் பார்த்தீங்கன்னா அதர் ஆப்ஷனில் போயிட்டு லினக்ஸ் 64 பிட்.
ஸோ என்னுடைய லேப்டாப் 64 பிட், அதனால் 64 பிட் சூஸ் பண்ணிடுறேன். தென் நெக்ஸ்ட்டு. ஸோ இதனுடைய மெமரி சைஸ் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு மெமரி சைஸ்னால் ரேம் சைஸ் தான். இது நம்ம 1 GB கொடுத்துக்கலாம், 1024 MB. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு. தென் கிரியேட் அ விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் நவ். இந்த ஆப்ஷன் அப்படியே இருக்கட்டும், கிரியேட் கொடுத்துருங்க. தென் விர்ச்சுவல் பாக்ஸு டிஸ்க் இமேஜ் அது அப்படியே இருக்கட்டும். தென் டைனமிக்கலி அலோகேட்டட், இது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 8 GB போதும், ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் 8 GB போதும், கிரியேட் கொடுத்துருங்க. ஸோ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, செட்டிங்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் சிஸ்டம் ஆப்ஷன் போயிருங்க. அதில் ஃப்ளாப்பியை அன்செக் பண்ணுங்கள். தென் பாயிண்டிங் டிவைஸ் வந்து USB டேப்லெட் இருக்கட்டும். இந்த பாயிண்டிங் டிவைஸில் மவுஸ் மட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க. தென் ப்ராசஸரில் எனேபிள் அதை வந்து அன்செக் பண்ணி விட்டுருங்க. இது வந்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, 32 பிட்டுக்கு இது எடுத்துக்கலாம். ஓகே, 64 பிட்டுக்கு இது தேவையில்லை. தென் டிஸ்பிளே ஆப்ஷனில் எதுவும் தேவையில்லை. தென் டேரெக்ட்லி நம்ம எங்கே போகலான்னா, ஸ்டோரேஜ் ஆப்ஷன் போயிடலாம். ஸோ ஸ்டோரேஜ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து எம்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த CD ஷேப்பில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து டெயில் அப்படின்னு இருக்கும், அது உள்ளே கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம், ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, அந்த ISO ஃபைலை விர்ச்சுவல் பாக்ஸுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இட் மீன்ஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணுங்கள். ஸோ டெய்ல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் டெய்ல்ஸ்னு கிளிக் பண்ணணும். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக லாங்குவேஜ் எல்லாமே டிஃபால்ட்டாகவே கரெக்டாக தான் இருக்குது. ஸ்டார்ட் டெய்ல்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த டார் கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இதில் கனெக்ட் டு டார் ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்துருங்க. தென் இந்த ப்ராம்ப்டை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு கனெக்ட் டு டார் கொடுத்துருங்க. இப்போ கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து டார் ப்ரௌசரை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் டார் ப்ரௌசர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டார் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, டார் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் கூகுள் டைப் பண்ணுறேன். google.com. ஸோ google.com போட்ட உடனே ஸோ லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் லாங்குவேஜ் டிஸ்பிளே ஆகுது. எனக்கு வந்து இங்கிலீஷ் வரல. ஸோ சம் அதர் லாங்குவேஜஸில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னு நம்மளுக்கு தெரியலை. ஸோ இது மூலமாக உங்களுக்கு என்ன புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம் அப்படின்னு கூட என்ன பண்ணாது, இது ட்ராக் பண்ணாது. நான் வந்து என்னோட டெமோ காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் mylocation.org. ஸோ என்னுடைய லொக்கேஷனை நான் வந்து பார்க்க போகிறேன், ORG. ஓகே, ரைட் நவ் நான் இப்போ இந்தியாவில் இருக்கேன். பட் என்னுடைய IP அட்ரஸ் பாருங்கள், 209.127.17.242. ஸோ என்னுடைய கண்ட்ரி பார்த்தீங்கன்னா கனடான்னு காட்டுது. ஸோ நான் இருக்கிறது வந்து இந்தியாவில் இருக்கிறேன், பட் கனடான்னு காட்டுது. ஸோ இதை நான் திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். அப்ளிகேஷனில் போயிட்டு டார் ப்ரௌசர். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் mylocation.org. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கனடான்னு காட்டுச்சு. இப்போது எந்த கண்ட்ரி காட்டுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், IP அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து டைனமிக் IP அட்ரஸ்ஸு,
கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் டேட்டா சர்ச் பண்ணிங்கன்னா அதனுடைய ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் யார், உங்களுடைய ஐடென்டிட்டியே தெரியாது. உங்கள் பேர் என்னது, நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து சர்ச் பண்ணுறீங்க, என்ன சர்ச் பண்ணுறீங்க, எந்த ஒரு டீட்டெயிலையும் ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த டார் ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எஸ்பெஷலி நம்ம டெயில்ஸில் யூஸ் பண்ணுறதுனால இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப செக்யூரிட்டியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டார் ப்ரௌசர், டார் கனெக்ஷன், தென் கான்ஃபிகர் பெர்சிஸ்டன்ட் வால்யூம் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு லாக்கர் மாதிரி. இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய டேட்டாஸை பத்திரமா வச்சுக்கலாம். தென் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தண்டர்பேர்ட்னா இமெயில் கம்யூனிகேஷன், கீ பாஸ்ன்னு சொல்கிறது செக்யூரிட்டி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக, தென் ஃபைல்ஸ்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. கிராஃபிக்ஸ் ஓரியன்டாக, தென் லிப்ரி ஆஃபீஸ், தென் சவுண்ட் அண்ட் வீடியோவுக்கு சிஸ்டம் டூல்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த டெயில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்குது. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஏதாவது புதுசாக டாபிக் ஹேண்டில் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அப்கமிங் செஷனில் ஹேண்டில் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.